ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தைகளே, நாளை நீ நினைத்த நல்ல விஷயம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கும். இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களைக் கண்டு, நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளைக் கண்டு பயந்து விடக்கூடாது. அப்படி பயந்தாய் என்றால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு வழி நடத்தும் இந்த முருகப்பெருமானை நீ மறந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. எனவே கடந்த காலத்தையும் அக்காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடு. உன் மனதில் இருந்து அந்த குப்பைகளை துடைத்து எரிந்து வெளியே தூக்கி எறிந்து விடு. ஆனால் அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அதனால் ஏற்பட்ட அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்து விடாதே. அதை எந்த ஒரு கால தருணத்திலும் நீ அதை மறக்கக்கூடாது. அதை நீ மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். இது முருகப்பெருமான் கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் வாழ்க்கையில் நீ அனுபவத்தை மனதில் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறேன். அந்த தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் இதோ உனக்கு இனி வரப்போவது எல்லாம் நல்ல காலம் மட்டும்தான். நாளைய பொழுதிலிருந்து உனக்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது. உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட நான் விரைவில் இன்றோ நாளையோ நிச்சயமாக உனதா வேண்டுதல்களை எல்லாம் மற்றும் நீண்ட நாட்களாக வேண்டியவை எல்லாம் கட்டாயம் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போகிறேன். இனி நீ கவலைப்பட தேவையே இல்லை. சிறப்பான ஒரு வாழ்க்கை, அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்துச் செல்லப் போகிறேன். அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப்போகிறாய். உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே? ஏனென்றால் சோதனை காலத்தை கடந்து விட்ட காரணத்தாலும் கர்மவினை பலன்களை எல்லாம் நான் கரைந்தோட செய்ததாலும் இனி நீ எந்த ஒரு பயமும் உனக்கு தேவையே இல்லை. உனக்கு இனி துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இந்த முருகப்பெருமான் இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொண்டிருக்கிறேன். உன் பிரார்த்தனைகளும் நிறைவேற இதோ நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். கவலைப்படாதே. உன் மனம் இப்பொழுது குளிரப் போகிறது. நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ உற்சாகமாக இருப்பாய். நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய், முருகா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய். இது உனக்கு நல்லதொரு விடியல் காலம் இனி பிறக்கப் போகிறது. நீ கவலைப்படாதே. நீ கவலைப்படாமல் உன் கடமையை செய்ய துவங்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன், உன் கடமையை செய்ய துவங்கு என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவை அனைத்தும் தானாகவே நடக்கும். நீ அடைந்த தோல்விகள் என்ன, துன்பங்கள் என்ன, அத்தனையும் இனி கடந்து போகும். இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது. உன்னை காக்க வந்ததும் நான் தானே. உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் நான் தானே. என்மேல் உறுதியான நம்பிக்கை கொள். இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும். சில இடங்களில் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது நல்லதுதானே. உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விலக்கி விடுவேன்.
மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டுமே செய். அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்காதே அவர்களிடம். ஏனென்றால் நீ 1 மடங்கு செய்தால் 100 மடங்கு உன் கஷ்ட துயரம் முடிவுக்கு வந்துவிடும். நிச்சயமாக 100 மடங்கு உனக்கு நிச்சயம் நான் அருள் பாலிப்பேன், நல்லதொரு பலனை தருவேன். அதே போலத்தான் பிற உயிர்களுக்கு உதவி செய். இல்லாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். எந்த உயிர்க்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார் தக்க தருணத்தில். இதை நான் உனக்கு எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? நிம்மதி, ஆனந்தம் எதில் இருக்குது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனது வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய். நீ வாழ்க்கையில் நிறைவாக இருக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, நாளை மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. இல்லறத்தில், உன் இல்லத்தில் நல்லதொரு மங்களகரமான நிகழ்வு என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கப் போகிறது. அடுத்தடுத்து பல நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நாளைய பொழுது. நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, கவலைப்படாதே. ஆகவே இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் நடந்து செல்லப் போகிறாய். ஏன் தெரியுமா? உன் கர்மவினை எல்லாம் முடிந்து விட்டது. உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி செல்கிறாய். ஆம் செல்லமே, உன் மனதில் உள்ள கவலைகள், கலக்கங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் துறந்து இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக வாழப்போகிறாய். நாளைய பொழுது உனக்கு நல்ல காலமாக அமைந்து விடப் போகிறது. இனி நீ உன் வாழ்க்கையில் வளர்ந்து உயர்ந்து கொண்டே சொல்லப் போகிறாய். நல்ல செய்தி ஒன்று கேட்டு உன் உள்ளம் ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறது. வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாமே உன் கையில் கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக எதிர்பாராத காரியங்கள் நல்லது ஒரு காரியங்களாக ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. நல்ல செய்தியை கேட்டுவிட்டாய் அல்லவா? சந்தோஷமாக இரு என் செல்லமே. இந்த முருகப்பெருமானின் சொன்னதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை நல்லபடியாக தூங்கி பல நாட்களாகிறது. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொன்ன வாக்கினை கேட்டு நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. நீ நினைத்த நல்ல விஷயம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது. இது முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.